விளாத்திக்குளத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய ஒரு கவனக்குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றோர்கள் கிட்ட உன் பொண்ணு யாருடைய ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்திருக்கிறாங்க. உங்கள்ட்ட ஓப்பனா கேட்குறேங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட் முதல்வராவது இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? திமுகவை வீழ்த்துவதற்காகவே கட்சி தொடங்கியவர் வைகோ, காங்கிரஸை வீழ்த்துவதற்காகவே கட்சி தொடங்கியவர் அறிஞர் அண்ணா. திமுக காங்கிரஸை வீழ்த்துவதற்காக வந்த இயக்கம், மதிமுக திமுகவை வீழ்த்துவதற்காக வந்த இயக்கம். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே அணியில இருக்காங்க. நீங்க தாவிகாக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு, நீங்க நாம் தமிழருக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. அவர்கள் வெற்றி பெற முடியாது, அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. ஓட்டுகளை பிரிப்பதற்கும் திமுக மீண்டும் வெல்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்களே தவிர அவர்களால் இங்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நீங்க 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இது இல்லாமல் வருமானம் வேற வந்திருக்கு. வருமானம் வந்ததையும் செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ என்ன நடந்தது? ஒரு வருடத்தில் 30,000 கோடினா 5 வருஷத்துல எத்தனை ஆயிரம் கோடியாக இருக்கும் என்பதை மக்களுடைய யூகத்துக்கு விடணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை, திவால் மாடல் ஆட்சியில் இருக்கிறது. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜவேல் நாகராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தூத்துக்குடியில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட பிறகு, அந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கு. எதிர்கட்சிகளும் தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு அரசியல் விமர்சகராக அவங்களுடைய பார்வை. இல்லைங்க, இது வந்து பிம்பம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிம்பம்ங்கிறது வந்து நம்ம கட்டமைக்கிறது. இது பிம்பம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது நிஜம்னா கலை யதார்த்தம். ஒரு அலாமிங்கான ஒரு சிச்சுவேஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா விளாத்திக்குளத்தில் நடந்த இந்த இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய ஒரு கவனக்குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெற்றோர்கள் கிட்ட உன் பொண்ணு யாருடைய ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுக்க மறுத்திருக்காங்க. போலீசார் இப்படி சொல்லலாமா? ஆக்சுவலி இல்லை, போலீசார் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறத விட போலீசார் இப்படி சொல்றாங்களா இல்லையாங்கிறத நம்ம கேள்வியை வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு காமன் மேனா நம்ம ஒரு ஊடகத்தில் இருக்கோம். உங்களுடைய மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, என் மனசாட்சியத்தோடு சொல்றேன். நம்மளால ஒரு காவல்துறை இயங்கக்கூடிய ஒரு இடத்தில், ஒரு காவல் நிலையத்திற்குள் சென்று அல்லது ஒரு கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளார போயிட்டு வித்தவுட் எனி சென்ஸ் ஆஃப் ஃபியர், ஈவன் நம்ம மேல எந்த விதமான தவறும் இல்லை, நம்ம பக்கத்தில் நியாயம் இருக்கு, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போறோம். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளால கேஷுவலா போயிட்டு வர முடியுதா அப்படின்னா முடியல. ஒரு காவல் நிலையத்துக்குள்ளார போகும்பொழுதே ஒரு காமன் மேனுக்கு, ஒரு சாமானியனுக்கு ஒரு பதட்டம் உருவாகுது. அதை நம்ம அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை வந்து இங்கு ஒரு கண்ணிய குறைவாக காவல் நிலையத்துக்குள் அடியெடுத்து வைப்பவர்களை நடத்துகிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் கிட்ட பதிஞ்சிருச்சு. இன்னொன்னு, அதிகாரம் மிக்கவர்கள் கிட்ட இந்த காவல்துறை அடிபணிஞ்சு போறதையும், அதிகாரமற்ற எளியவர்களை இந்த காவல்துறை அடிச்சு நொறுக்கிறதையும், காலில் போட்டு மிதிச்சு நசுக்கிறதையும் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஒரு காமன் மேன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கே பயப்படுறான். ஸோ அப்போ இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ்லாம் தமிழ்நாடு முழுக்க நடக்குதாங்கிறத நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டிபேட் பண்ண வேண்டியது இருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல எவ்வளவு லாக்அப் டெத், எத்தனை லாக்அப் டெத். 1 2 கிடையாது. முதல்ல நம்ம எல்லோரும் ஒரு வெளிச்சம் போட்டு பேசிய ஒரு நிகழ்வுங்கிறது இங்க சென்னையில மெரினா பீச்ல ஒரு குதிரை ஓட்டிய விக்னேஷ் அப்படிங்கிற ஒருத்தனை ஒரு வாகன தணிக்கையின் பொழுது கைது செய்து அவனை கொண்டுட்டு போய் அடிச்சு கொன்னு பெற்றோர்களிடம் அந்த பாடியை கொடுக்காமலே அந்த உடலை எரியூட்டினாங்க. இதை பற்றி காவல்துறை கொடுத்த தவறான தகவலை சட்டசபையில் முதல்வர் ஒரு பொய்யான தகவலை பதிவு செய்தார். அப்போது கூட நம்ம அமைதியா மௌனமாக இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களும் இங்க இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களும் கடந்து போனதோட விளைவு தான் இந்த 5 ஆண்டுகள்ல கணக்கில்லாத லாக்அப் டெத் போயிட்டே இருக்கு. அதுலயும் இந்த லாக்அப் டெத்ல அடிபட்டு சாவறவங்க யாரு? இங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நோக்கி இந்த காவல்துறையால அவங்களோட லத்தியை உயர்த்த முடியுதா? ஒரு கவுன்சிலரை நோக்கி உங்களால கையை உயர்த்த முடியுதா? சாதாரண அடித்தட்டு, ஏழை, பட்டியல் சமூக மக்கள் தான். கடைசியாக இறந்து போனவர் முதல் கொண்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். உங்களுக்கு அடிச்சு கொள்றதுக்கான உரிமை யார் கொடுத்தா? அதுதான் என்னோட கேள்வி. காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், காவல்துறை ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் குற்றங்கள் குறையும், அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா காவல்துறை ஒருவரை அடிக்கலாம், அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய உயிரையே போற அளவுக்கு பண்ண வைக்கலாங்கிற ஒரு தைரியம் எங்கிருந்து வருது? இவ்வளவு விஷயங்களை நம்ம டேட்டாவா பேச ஆரம்பிச்ச உடனே முதல்வர் என்ன பண்றாரு? அவர் விளக்கம் கொடுக்கணும். மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தீரஜ்குமாருக்கோ அவங்க அருண் ஐபிஎஸ்க்கோ ஓட்டு போடல. அப்போ அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா உடனடியாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வைக்கிறார். அந்த அதிகாரிகளும் வந்து டேட்டா கொடுக்குறாங்க. என்ன டேட்டா கொடுக்குறாங்க? இல்லைங்க, 2021 வரைக்கும் நம்பர்ஸ் பதிவானதை விட இப்ப 2021 இருந்து 26 அதிகம் பதிவாகுது. அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் வந்து அப்ப சொல்ல தயங்கினாங்க, இப்ப சொல்ல முன் வராங்க. இதெல்லாம் ஏதாவது ஒரு ஏத்துக்கிற மாதிரியான காரணமா இருக்கா? முதல்வர் தான் மாறி இருக்காரு, ஆட்சி தான் மாறி இருக்கு. அதிமுக ஆட்சியிலிருந்து திமுக ஆட்சி வந்திருக்கு. ஆனா காவல்துறை அதே காவல்துறை தானே.
அதிமுக வரும்போது அதிமுக காவல்துறையும், திமுக வரும்போது திமுக காவல்துறையுமா? இல்ல. அப்போ மக்கள் கிட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்பிக்கை இல்லாத இடத்தில் காவல்துறை இருந்தது என்று இந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்ல வருகிறார்களாங்கிறது தான் கேள்வி. 5 ஆண்டுகளுடைய டேட்டா, டேட்டாவா நீங்க கேட்டதுனால சொல்றேன், இது ஒரு பிம்பமான ஜஸ்ட் ஒரே ஒரு டேட்டா சொல்றேன். கிரைம் அகெயின்ஸ்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு 2016ல பதிவான வழக்குகள் 2856, 17ல 3529, 18ல 4155. 2019-20 காலகட்டங்கள்ல கோவிட் காரணமாவோ அல்லது இயல்பாகவே அந்த கேசஸ் உடைய டிராப் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. 1100 கேஸ் 2019ல, 2020ல 1294. ஆனா 2021ல 6000 வழக்குகள், 2022ல 6580 வழக்குகள், 2023ல 6968 வழக்கு. 2023க்கு அப்புறம் டேட்டா இல்ல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாநில குற்ற ஆணையம் இதனுடைய தகவல்களை நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. கடந்த 2 ஆண்டுகளா இங்க நடந்த குற்றச்செயல்களுடைய பதிவேட்டை அவர்கள் கொடுக்காமலே இருக்காங்க. இது எப்படின்னா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நிறுத்தி வச்சிடலாங்கிற மாதிரி, ஆதாரத்தை நீங்க ஒழிச்சு வச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அது எப்படி நடக்காம போயிடுமா? எவ்வளவு குற்ற செயல்கள்! இது வெறும் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ கேஸ் மட்டும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் டேட்டா இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றம் எப்படி அதிகமா இருக்கு, அதே மாதிரி போக்சோ கேசஸ் எப்படி அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஏடிஎம்கே பீரியட்லயும் டிஎம்கே பீரியட்லயும் எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகள், பட்டியல் சமூகத்துக்கு எதிரான கொடுமைகள் எப்படி அதிகமா இருக்குது, குழந்தை திருமணங்கள் அதிகமா இருக்கு. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு குழந்தை திருமணங்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல குழந்தை திருமணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதிகமா இருக்கு. அதே போல நேஷனல் நார்காட்டிக்ஸ் ட்ரக்ஸ் பிடிபடக்கூடிய அந்த கார்டல்ஸ் பிடிபடுது இல்லைங்களா, போதை மருந்து புழக்கம் என்பது, அதனுடைய வழக்குகளும் இன்னைக்கு அதிகமா இருக்குது. இவ்வளவு விஷயங்களும் நடக்கும் பொழுது இதை நம்ம ஒரு பிம்பமா சொல்லி கடந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். முதல்வர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. முதல்வரால பதில் சொல்ல முடியல. முதல்வருக்கு பதில் சொல்றதுக்கு, இந்த ஊடகங்களை ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லாத காரணத்தினால அவர் அதிகாரிகளுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா உடனே முதலமைச்சர் நேரில் போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிப்பார். ஆனா அந்த தூத்துக்குடி மாணவி சம்பவம், இந்த விஷயத்துல முதலமைச்சர் போகவே இல்லை. ஏன் முதலமைச்சர் எங்க போனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. பார்த்தா 2 சிறுவர்கள் அழைச்சி மீம்ஸ் போடுற, ரீல்ஸ் போடுற சிறுவர்கள் அழைச்சி இது பண்றதாகவும் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல எம்பி கனிமொழி எம்பி போகும்பொழுது அவங்களையும் அந்த பகுதி மக்கள் விரட்டி அடிச்சதாகவும் செய்திகள்ல பார்க்க முடியுது. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்ப இந்த மக்களை, இந்த தலைவர்களை, இந்த அரசியல்வாதிகளை மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. கலை யதார்த்தம் இதுதான். அதனாலதான் முதல்வர் போகல. முதல்வர் போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி போயிட்டு கனிமொழியை பார்த்துட்டு வரதுக்கு அனுப்பியிருப்பாங்க. கனிமொழி போன இடத்துல கனிமொழியை ரிசீவ் பண்ணக்கூடிய விதத்தை பார்த்ததுக்கு பிறகு முதல்வர் போவதாக திட்டம் இருந்தாலுமே அது நிறுத்தி இருப்பாங்க. சோ இப்ப இதுல இருந்து ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்கணும். கடந்த 2 நாட்களா ஊடகங்கள் எல்லோரும் எதை பற்றி பேசிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விளாத்திக்குளத்தில் எப்படி அந்த பெண் இறந்து போனாங்க, அதே போல இவ்வளவு வரிசையா சிறுமிகள் முதல் முதியவர்கள் வரை இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிற ஒரு குரல் வலுவாக எழும் பொழுது ஒரு டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது வேற என்ன பண்ணலாம் பாக்குறாங்க. ஓகே, என்ன பண்ணலாம்? 2 சிறுவர்கள் இருக்காங்க, 2 பேர் இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டு முதல்வர் ரீல்ஸ் போறாரு. அந்த சிறுவர்களுடைய திறமையை நான் மதிக்கிறேன், அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை, வெளிச்சத்தை நான் மதிக்கிறேன், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது ஒரு முதல்வர் பண்ணக்கூடிய வேலையா? மனசாட்சியத்தோடு சொல்லுங்க. நம்ம என்ன மாதிரியான ஒரு நபருடைய கைகளில் இந்த ஆட்சியை ஒப்படைச்சிருக்கோம் அந்த குடும்பத்துல சேர்ந்தவங்களுக்கு தோணுமா தோணாதா? அது இறந்து போன அந்த ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை விட்டுருங்க, தமிழ்நாடு முழுக்க எத்தனையோ பெற்றோர்கள் சும்மா வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு, அப்படி போன பொண்ணு காணாம போயிருக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்தா இந்த ஒட்டுமொத்த கேஸ் ஆரம்பிக்குது. 7 வயசு குழந்தைக்கு குமாரபாளையத்துல ஒரு பாலியல் துன்புறுத்தல், 60 வயது ஒரு பாட்டிமாவுக்கு இதே மாதிரியான ஒரு விஷயம்னு கணக்கில்லாத செய்திகள் தினசரி பெண்களை டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்கும் பொழுது அது தொடர்பாக ஒரு வருத்தம் தெரிவிக்கல. இல்ல, அல்லது முதல்வர் என்ன பண்ணிருக்கலாம், இப்படியான சம்பவங்கள் நடக்குது, இதை நான் நடக்க விட மாட்டேன், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை நான் முடுக்கி விடுறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தா கூட ஏத்துக்கிட்டு ஏதோ மனசு ஒரு மாதிரி ஓகே, நம்ம முதல்வர் நம்ம மேல ஒரு கன்சர்னிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு பெண்களுக்கு ஒரு ஆதரவாகவாது இருந்திருக்கும். அதை பத்தி எதுவுமே சொல்லாம கள்ள மௌனம் சாதிச்சுக்கிட்டு கூடுதலாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு விளக்கம் கொடுக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுற பசங்களை கூப்பிட்டு வீடியோ போடுறாருன்னா என்ன மாதிரியான ஒரு நபரின் கீழ் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கூட்டணி கணக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு வராரு. முடிச்சுட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் கைகளை இப்படி காட்டாரு, பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது இப்படி காட்டி ஏதாவது என்னன்னா காங்கிரஸ் கூட்டணி கதம் உங்களுடைய எண்ணம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு காட்டுறாராம். இது ஒரு சிக்னேச்சர் ஸ்டெப்னு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு அரசு விழால ஒரு தொகுப்பாளரை வச்சு மறுபடியும் அந்த தொகுப்பாளர் கேட்கிறாங்க, சார் அந்த சிக்னேச்சர் ஸ்டெப் கொஞ்சம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு. இது இளநி வெட்டுற ஒரு மாதிரி அது ஒரு ஸ்டெப்னு அது ஒரு மெனக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல போடுறாருங்க. எந்த நீங்க வேணா உங்கள்ட்ட ஓப்பனா கேட்கறீங்க, இந்தியாவில இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட் முதல்வராவது இந்த மாதிரிலாம் வேலைகள் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு விளம்பர மாடல் இவங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை தன்மை என்ன. இவங்க விளக்கமே கூட கொடுக்க வேணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரீல்ஸை பார்க்கும்பொழுது
தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த படுகொலைகளில் தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்கள், கடந்த ஒரு வாரத்தில் நடந்த செயின் பறிப்பு சம்பவங்களில் தங்களுடைய செயின்களை இழந்தவர்கள், கடந்த ஒரு வாரத்தில் நடந்த பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள், கடந்த ஒரு வாரத்தில் நடந்த லாக்அப் டெத்ல இது அத்தனையிலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இதை பார்க்கும்போது என்ன தோணும்? என்னடா எங்களுடைய குடும்பம்லாம் இப்படி பரித வச்சுட்டு இருக்குது, ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராதா? இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நீ காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா செய்தி சேனல்லையும் ரீல்ஸ் போட்டதை பத்தி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களோட அருமையாக ரீல்ஸ் போட்டார் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இங்க இருக்கக்கூடிய ஊடகங்களுடைய நிலை எவ்வளவு தரம் தாழ்ந்து போய்விட்டது அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் எவ்வளவு ஒருதலை பட்சமா இருக்காங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு ஜெயராஜ் பெனிக்ஸ் ஒரு கேஸ் எடுத்துப்போமே, அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ்ங்கிற 2 பேர் காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டாங்க. மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க சம்பவம். சாத்தான்குளத்தில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு ஒரு எலெக்ஷனே மாத்தினாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அதை பற்றி தான் ஒரு வாரத்துக்கு பேசினாங்க. ஒரு வாரம் இந்த முதல்வர் உடனடியாக ராஜினாமா பண்ணணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை தான் அப்படி நடந்துச்சு, அதனால் உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும்னு ஒவ்வொரு செய்தி சேனலையும் டிபேட் போச்சு. இன்னைக்கு ஏதாவது ஒரு செய்தி சேனல் ஒரு டிபேட் போதா பாத்தீங்களா? எல்லோரும் இன்னைக்கு இரவு விவாதம் கூட என்னவா இருக்கலாம்னா, ரீல்ஸில் மிக சிறப்பாக நடித்தது அந்த சிறுவர்கள் தேவாவா அல்லது முதல்வர் ஸ்டாலினான் கூட இன்னைக்கு தலைப்பு வச்சாலும் வைப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வருத்தத்துக்குரிய இடத்தை நோக்கி தமிழ்நாடு நகர்ந்து கொண்டிருப்பதாக நான் பாக்குறேங்க. 2.5 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்குமே பாலியல் பலாத்காரத்துக்கு தமிழ்நாட்டில் உள்ளாக்கப்படுறாங்க. இந்த சூழலுக்கு மத்தியில தான் தூத்துக்குடியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. உடனே ஸ்டாலின் அப்பா எங்க போனீங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் பேசும் பொருளாக மாறுது. அதன் அடிப்படையில் தான் காவல்துறையோட உயர் அதிகாரிகள் அழைச்சி ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. நீங்களாம் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுங்க, தவறான தகவலை பரப்பாதீங்க, அவங்க அப்படி பரப்பினா கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காவல்துறை உயர் அதிகாரிகள் சொல்வதற்கு இதெல்லாம் முக்கியமான காரணங்களா? முதல்வர் சொல்லிதான் இல்ல ஸ்டாலின் அப்பா எங்க போனீங்கிற ஹேஷ்டாக் தான் காரணமா? இல்ல, இந்த ஸ்டாலின் அப்பா எங்க போனீங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே ஐடி விங்ல இருந்து தூத்துக்குடி நிர்பயான்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க. இன்று கூட பாத்தீங்கன்னா ஐடி விங்கினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ராஜசத்தியன் அவருடைய தலைமையில ஒரு டீம் மதுரையில வாய்கள்ல கருப்பு துணியை கட்டிட்டு போராடிட்டு இருக்காங்க. வர 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை என்டிஏ சார்பாக அறிவிச்சிருக்காங்க. சென்னையில எடப்பாடி பழனிசாமி அவர்களும், கோயம்புத்தூர்ல திரு அண்ணாமலை அவர்களும், மதுரையில் திரு நயினார் நாகேந்திரனும், திருப்பூர்ல வானதி சீனிவாசனும், திருநெல்வேலியில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனும், இப்படி ஒவ்வொரு ஊருக்கென்று ஒவ்வொருவரை, தஞ்சாவூரில் டிடிவி தினகரன், அதே போல திரு அன்புமணி ராமதாஸ் சேலத்தில் என்று நினைக்கிறேன். சோ இப்படி எல்லோரும் சேர்ந்து முதல் முறையாக களத்துக்கு வராங்க. நெவர் லேட். இது வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட ப்ரொடெஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்கிறதும் இது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு மக்களிடையே ஒரு கோபம் கொந்தளிப்பு இருக்கிறது. இதை எதிர்கட்சிகள் ஒரு மூவ்மெண்டா மாத்த போறாங்கிறத உணர்ந்துதான் அப்கோர்ஸ் ஸ்டாலினுக்கு வந்த பயத்தின் வெளிப்பாடு தான் அந்த பிரஸ் மீட். நான் மறுபடியும் சொல்றேன், அந்த பிரஸ் மீட்டை யார் கொடுத்திருக்கணும்? இன்னைக்கு மோடியை பார்த்து ஊடகங்களை சந்திக்காத பிரதமர் அப்படின்னு பேசுறாங்க. புதுசா கட்சி ஆரம்பிச்ச விஜயை கூப்பிட்டு நீங்க ஏன் பிரஸ் சந்திக்கலன்னு கேட்கிற இந்த ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாரும் இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்து கேட்கணும். ஏன்னா நம்ம ஓட்டு போட்டது ஸ்டாலினுக்கு தான். திரும்ப சொல்றேன், என்னுடைய முதல்வர் ஸ்டாலின். எனக்கு பிடிக்காம இருக்கலாம், நான் அவரை விமர்சிக்காம இருக்கலாம், நான் உதயசூரியனுக்கு ஓட்டு போடாம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் முதல்வர் யாரு? அவர் தான். அடுத்த ஒரு ஆட்சின்னு ஒண்ணு வர வரைக்கும் அவர் தான். அப்போ அவர் நமக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அவர் தான் முதல் அமைச்சர்னா யார்? அவர் முதல் சேவகன். இன்னும் சொல்ல போனா அது முதல் அமைச்சர் இல்ல, இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான முதல் சேவகன் அவரு. நம்மளுடைய அரசினுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய முதல் ஊழியர் அவரு. அப்போ அங்கிருந்து எவ்வளவு இன்சிடென்ட்ஸ், நான் சொல்றது ஒரே ஒரு நிர்பயா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியை ஒழுக்கினாள். ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்ணுடைய பேர் தெரியாது. நிர்பயாங்கிறது அவளுக்கு வைக்கப்பட்ட புனை பெயர். இன்று வரை அவளுடைய முகம் தெரியாது, இன்று வரை அவள் யாருன்னு தெரியாது. ஒரு ஓடும் பேருந்தில் இந்திய நாட்டினுடைய தலைநகரத்தில் வைத்து ஒரு பெண் சிதைக்கப்பட்டாள் அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மனசாட்சியை ஒழுக்கின போது ஒரு குமாரபாளையம் சிறுவியினுடைய ஒரு மரணமோ, ஒரு விளாத்திகுளம் அந்த மாணவியினுடைய மரணமோ ஏன் இங்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மனசாட்சியை ஒழுக்கல? அப்படின்னா மனசாட்சி எல்லாரையும் வித்துட்டோமா? இல்ல திமுகவுக்கு எல்லாருமே கொத்தடிமையா மாறிட்டோமா? மக்களுக்கு அந்த சூடு சொரணங்கிற அந்த ஒரு உணர்வற்ற தன்மையில மக்கள் போயிட்டாங்களா? எனக்கு உண்மையாவே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது காவல்துறை இதை மறைக்க தான் பார்ப்பாங்க. காவல்துறை இதற்கு சபை கட்டு கட்டதான் செய்வாங்க. ஏன்னா காவல்துறைங்கிறது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, ஈவன் கரூர் ஸ்டாம்பர் இன்சிடென்ட்லயுமே பாத்தீங்கன்னா உடனடியாக அமுதா ஐஏஎஸ் வச்சு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க தலைமைச் செயலகத்தில் வச்சு. சோ அப்ப அவங்க உட்கார்ந்து வீடியோவை போட்டு இது அப்படின்னு விளக்கிட்டு இருந்தாங்க. இது அமுதா ஐஏஎஸ் உடைய வேலை அல்ல. ஓகே, இது ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ஒரு இன்சிடென்ட் என்ற அந்த கட்சி ஒரு புகார் சொல்லி இருக்குது. சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதைக்கு இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல அப்ப வழக்கு இருந்த பொழுது உடனடியாக அப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை இவர்கள் என்னவாக பயன்படுத்துகிறார்கள்? ஒவ்வொரு திட்டத்திலும் நலன் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின்,
பக்கத்து வீட்டுல ஸ்டாலின், அடுத்த வீட்டுல ஸ்டாலின் நிறைய கேம்பெயின் பண்ணாங்க. அது எல்லாமே அரசு பணத்தில் செய்தது. உடனடியாக சி வி சண்முகம் அவர்கள் வழக்கு போட்டு நலத்திட்ட முகாம்கள் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல நலத்திட்டங்களில் வந்து முதல்வருடைய பெயர் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லி தடுத்த உடனே இமீடியட்டா அதை ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த கேம்பெயினுக்கு போயிட்டாங்க. வெல்வோம் ஒன்றாக, கனவுகளை சொல்லுங்கள். இவ்வளவு நாளா கிட்டத்தட்ட 1967 ஆட்சிக்கு வந்தீங்க, 2026 தான் எங்களோட கனவு என்னன்னே கேக்குறீங்க. இவ்வளவு நாளா அப்புறம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு மக்கள் கேட்கறாங்கல்ல. 1967 ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை ஆண்டோம், தமிழ்நாட்டை நாங்கள் தான் நிமிர்த்தினோம், தூக்கி நிறுத்தினோங்கிறீங்க. இப்பதான் கனவு என்னன்னே கேக்குறீங்க. சோ எங்களோட கனவு என்ன நாங்க சொல்றோம், எங்களோட கனவு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, எங்களுடைய கனவு நிறைவேற்றுவாங்களா அப்படிங்கறத இப்ப ஸ்டாலின் கிட்ட மக்கள் வைக்கிற கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லயே அதிகமா சமூக நீதி பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது திமுக அப்படின்னு ஒரு பேர் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க காமெடி பண்றீங்க? ஆனா இல்ல, அது காலங்காலமா பேர் இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அந்த சமூக நீதியை காக்க தவறிவிட்டார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஒரே ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேங்க. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி சொல்றேன். வேங்கை வயல் சம்பவத்துக்கு இன்று வரை நீதி கிடைச்சிருச்சா? வேங்கை வயல நீங்க யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்குறாங்க. குடித்த மக்கள் பட்டியல் சமூக மக்கள் இன்று வரை ஏன் குற்றவாளிகள் கைது செய்யப்படல? இந்த கேள்விக்கு எங்கேயாவது பதில் இருக்கா? இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் கிடைக்கல. இதை விட ஒரு சமூக நீதிக்கு என்ன இங்க உதாரணம் கொடுக்கணும்? மேல் பாதியில கோவில போட்டாங்க. ஓகே, பெரியார் வந்து ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார். ஏன் ஸ்டாலின் ஏன் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தல? வாழும் பெரியார், வாழும் கருணாநிதி, வாழும் காமராஜர் இப்படி எல்லாம் அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஸ்டாலின் போயிட்டு மேல் பாதியில ஆலய நுழைவு போராட்டம் நடத்திருக்க வேண்டியதானே? அங்க இரண்டு சமூகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கணும்ல. எதுக்கு பேர் சமூக நீதி? ஒரு மக்கள் ஒரு கோயிலுக்குள்ளார போக முடியலங்கிறாங்க, அந்த கோவில்ல கும்புறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணுங்கிறாங்க, அதை பூட்டி வச்சுக்கிறதுக்கு பேர் சமூக நீதியா? திறந்து வச்சா சண்டை வரும், அதனால பூட்டி வச்சிருவோங்கிறது தான் சமூக நீதியா? சொல்லுங்க. குடிநீர் தொட்டியில மலம் கலந்துருக்காங்க. குடிநீர் தொட்டியில மலம் கலந்தவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொன்னா, குடிநீர் தொட்டியில மலம் கலந்த தண்ணியை குடிச்சவங்களே திரும்ப குற்றவாளி ஆக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுது காவல்துறைனா அந்த மக்கள் மனம் எதுவுமே சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? காலம் காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவங்க எப்படி மார்ஜினலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒரு பொது தொகுதியை கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதுக்கு பேர் தான் சமூக நீதியா? சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு நண்பர் பேசுறதை கேட்டேன். வடிவேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினாரு. 5 ரூபாய்க்கு வித்த தக்காளி சாதம் கூட இன்னைக்கு 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனா 20 வருஷமாவே விடுதலை சிறுத்தைகளுக்கு 4 சீட்டு தான். அந்த 4 சீட்டுக்கு மேல ஒரு சீட்டுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லையா? அந்த அளவுக்கு கூட அந்த கட்சி வளரலையா? 100 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்க நீங்க வாங்குறீங்க, ஆனா அவங்களுக்கு 4 சீட்டு ஒதுக்குறீங்க, 6 சீட்டு ஒதுக்குறீங்க. அதுக்கு பேர் தான் சமூக நீதியா? எல்லா விதமான கூட்டணி முரண்பாடுகளையும் கொண்ட கட்சிகளை உங்களுடைய கூட்டணியில் வச்சிருக்கீங்க. கொங்கு மக்கள் தேசிய கழகம், கொங்கு ஈஸ்வரன் ஒருத்தர் கட்சி நடத்துறாரு இல்லையா? யாரெல்லாம் இங்க வந்து மாற்று சாதியை சேர்ந்தவர்கள் திருமணம் பண்றாங்களோ அவங்களுடைய குழந்தைகள் கருவாவதற்கு முன்பாகவே அந்த கருவிலேயே அழிக்கணும்னு பேசினாரு. ஓகே, இங்க சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணா அவங்களை கொல்லணும்னு பேசினாரு. அந்த கொங்கு மக்கள் தேசிய கட்சியை வச்சிருக்கக்கூடிய திரு கொங்கு ஈஸ்வரனை கூட்டணியில் வச்சிருக்கக்கூடிய அதே கூட்டணியில திருமாவளவன் இடம்பெறாரு. இதுக்கு பேர் தான் வந்து சமூக நீதியா? இங்கே முஸ்லிம்கள் தனியாக கட்சி நடத்தலாம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களுக்கான கட்சி நடத்தலாம். அந்த முஸ்லிம்களுக்கான கட்சியை அணியில வச்சுக்கிறதுக்கு பேரு மதமற்ற சமூக நீதி கூட்டணி. ஆனா இங்க எல்லோரும் ஒன்று அல்லது இந்துக்களுக்கான உரிமை பேசுவோம்னு சொல்ற பாஜக மதவாத கூட்டணி. எவ்வளவு பெரிய ஒரு முரண்பாடு பாருங்க. திமுகவை வீழ்த்துவதற்காகவே கட்சி தொடங்கியவர் வைகோ, காங்கிரஸை வீழ்த்துவதற்காகவே கட்சி தொடங்கியவர் அறிஞர் அண்ணா. திமுக காங்கிரஸை வீழ்த்துவதற்காக வந்த இயக்கம், மதிமுக திமுகவை வீழ்த்துவதற்காக வந்த இயக்கம். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே அணியில இருக்காங்க. இதே கேரளால கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப ரூலிங்ல இருக்கக்கூடிய அவங்கள காங்கிரஸ் கட்சி இவங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அல்ல, இவர்கள் சிஜேபி கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டின்னு ராகுல் காந்தி விமர்சிக்கிறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸும் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய மார்க்சிஸ்டும் ஒரே கூட்டணியில இருக்காங்க எங்க தமிழ்நாட்டுல. ஆனா பக்கத்து ஸ்டேட்டுங்கிறது இங்க பார்க்கும்போது ஒரு மாநிலமா தெரியும். இப்ப கோயம்புத்தூர் போயிட்டோம், இல்ல ஒரு சில பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு பார்டர் கான்ஸ்டிட்யூன்சிஸ்க்குலாம் போனோம்னா ஒரு தெரு தமிழ்நாடு தான், ஒரு தெரு கேரளா. இந்த தெருவுல காங்கிரஸ் திட்டணும், அந்த தெருவுல காங்கிரஸ் புகழணும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அவலத்தை பாத்தீங்களா? தோழர்கள், புரட்சியாளர்கள், செங்கொடி ஏந்தியவர்கள் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியிடமும் திமுகவிடமும் அவங்களுடைய சுயமரியாதையை அரவணை வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட கூட்டணியை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் பேசவே கூடாது. இவங்கெல்லாம் சமூக நீதிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க விட்டுறணும். நான் தான் சொல்றேன், சமூக நீதியை காப்பதற்காக நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சமூக நீதியை திமுகவிடமிருந்து காப்பதற்காக நாங்க அந்த கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா தள்ளி போயிட்டாங்கன்னா அந்த சமூக நீதியை காப்பாற்ற முடியாது. பக்கத்திலே இருந்து அதை காப்பாத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சமூக நீதிக்கு ஆபத்தை திமுக அவ்வளவுதாங்கிற. சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு சமூக நீதியை காக்க தவறிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட நிலைமை. இதற்கான மாற்றம் முன்னே ஒண்ணுதான். நான் மறுபடியும் சொல்றேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வானத்திலிருந்து குதிச்ச ஒரு தேவ தூதர்கள் நிரம்பிய கட்சிலாம் நான் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் முன் இருக்கக்கூடிய வேறு வாய்ப்பு வேறு எதுவுமே கிடையாது. நீங்க தாவேகாக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு, நீங்க நாம் தமிழருக்கு போடுற ஓட்டு செல்லாத ஓட்டு. அவர்கள் வெற்றி பெற முடியாது, அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. ஓட்டுகளை பிரிப்பதற்கும் திமுக மீண்டும் வெல்வதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார்களே தவிர அவர்களால் இங்கு தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. விஜய்க்கு மேபி அடுத்த எலெக்ஷன்ல ஃபியூச்சர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ்.
இன்று வரை தாவேகா என்பது ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. அவர்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் என்பதை இங்க இருக்கக்கூடிய செஃபாலஜிஸ்ட் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் விமர்சகர்கள், வாக்கு தொடர்பான இந்த ஆய்வுகளை எல்லாம் நடத்தக்கூடியவர்கள் எல்லாருமே யூகத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க. யாராலையும் அதை வந்து உறுதியா சொல்ல முடியாது. சோ அப்போ இன்னைக்கு திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவுக்கு எதிராக ஒரு பலம் பொருந்திய ஒரு கூட்டணியாக இருக்கக்கூடியது என்டிஏ கூட்டணி தான். இந்த என்டிஏ அரசு வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும்? மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இருக்கும் பொழுது நிறைய திட்டங்களை சுமூகமாக கேட்டு பெற முடியும். அப்படின்னா இங்க திமுக இருக்கிறதுனால மத்திய அரசு கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த முறை மோடி அவர்கள் கடைசியாக திருச்சியில் வந்து பேசும்பொழுது முதற்கொண்டு மதுரை விமான நிலையத்தை சர்வதேச தரத்தில் உயர்த்துவோம், பல ஆயிரம் கோடிக்கு ரயில்வே திட்டங்கள், குடிநீர் ஜல்ஜீவன் ஸ்கீமுக்கான திட்டங்கள், கிராமப்புற சாலைகளுக்கான திட்டங்கள் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. சோ அப்போ இணக்கமாக இருப்பதன் மூலமாக என்ன பெற முடியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 11 மெடிக்கல் காலேஜ் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பெற முடிந்தது. உங்களால 0 ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்துச்சா? 5 வருஷம் ரூல் பண்ணிருக்கீங்க. ஏன்னா நீங்க போய் கேட்டு ஒருவேளை மோடி கொடுத்துட்டா நீங்க என்ன இங்க நரேட்டிவ் பிக் பண்ண முடியாது. நாங்க கேட்கிறோம், மோடி கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்ல முடியாது. கரெக்டா? கொடுத்துருவாரு. அவர் கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய நரேட்டிவ் பிரேக் ஆயிடும். கூடுதலா மோடியுடைய இமேஜ் கூடும். எப்படி கூடும்? திமுக கடுமையாக மோடியை விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் தமிழ்நாட்டு நலனை கருதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் மெடிக்கல் கல்லூரிகளை கொடுத்தார், மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு அர்ப்பணித்தார்னு வரும். அது விரும்பாத காரணத்தினாலே நீங்க கேட்கல. 11 மெடிக்கல் காலேஜ் அவங்களால வாங்க முடிஞ்சது. எத்தனையோ நலத்திட்டங்களை இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெற முடியும். ஒரு சுமூகமான ஒரு நடைமுறை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதனுடைய அர்த்தம் நீங்க தன்னிச்சையா இங்க இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கு எதிராக நாங்கள் கொடி பிடிக்கிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான நேரத்தில் மட்டும் போயிட்டு அங்க வெள்ளை கொடி பிடிக்கிறது கிடையாது. உண்மையாக ஒரு இந்தியாவினுடைய ஒரு கூட்டாட்சி தத்துவம் என்ன சொல்கிறது என்றால் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் பொழுது அதுதான் திரும்ப அவங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சொல்றாங்க ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார். சோ அதுதான் நான் திரும்ப வலியுறுத்தி சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4.5 ஆண்டுகள் ஆண்ட அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுனுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காமன் மேன் கிட்டையும் நீங்க போயிட்டு கிரவுண்ட்ல கேளுங்க, எடப்பாடி 100% பெட்டர்னு சொல்றக்கூடிய அளவுக்கு அதை சொல்லுவாங்கல்ல, வெயிலினுடைய அருமை வந்து நிழல்ல இருக்கும்போதுதான் நிழலினுடைய அருமை வெயிலில் இருக்கும்போது தான் தெரியுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்குதான் மக்களுக்கு தெரியுது. விலைவாசி கம்மியா இருந்துச்சு, சொத்து வரி கம்மியா இருந்துச்சு, இந்த மாதிரியான குற்ற செயல்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்தது, கஞ்சா போதை புழக்கம் கம்மியா இருந்துச்சு. இல்லவே இல்லை நான் சொல்ல மாட்டேன், மறுபடியும் சொல்றேன். எல்லா ஊரிலும், எல்லா மாநிலத்திலும், எல்லா நாட்டிலும் இங்கு கொலை சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த கிரைம் ரேட் எப்படி கூடுது? இன்னைக்கு போதை கலாச்சாரம்ங்கிறது எந்த அளவுக்கு வந்துருச்சு? பள்ளி மாணவர்களுக்கு கூட இன்னைக்கு கஞ்சா கிடைக்குது, கஞ்சா சாக்லேட் கிடைக்குது. ஏதோ ஒரு வகையில் அவன் போதை வஸ்துவை அணுகக்கூடிய அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி மாறிச்சு? இந்த 5 ஆண்டுகள்ல அப்படி என்னங்க நடந்தது? தமிழ்நாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1947 பிறகு 1947 தொடங்கி 2021 வரை ஆண்ட அத்தனை முதல்வர்களும் சேர்ந்து 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. நீங்க 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க. இது இல்லாமல் வருமானம் வேற வந்திருக்கு. வருமானம் வந்ததையும் செலவு பண்ணிருக்கீங்க. அப்போ என்ன நடந்தது? பிடிஆர் அவர்களுடைய ஒரு ஆடியோ வெளிவந்ததை நான் இந்த இடத்தில் அடிக்கோடிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். பிடிஆருடைய ஆடியோக்கு இதுவரை பிடிஆர் அவர்கள் அது என்னுடைய ஆடியோ இல்லைன்னு அவர் எங்கேயுமே சொல்லவும் இல்லை. அந்த ஆடியோவை வெளியிட்டவர்கள் மேல அவர் கேஸும் போடல. ஆட்சிக்கு வந்த ஒரே வருடத்தில் 30,000 கோடி ரூபாயை மகனும் மருமகனும் சேர்ந்து சுரண்டி விட்டார்கள். எதை நோக்கி செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை என்று பிடிஆர் பேசியிருந்தார். ஒரு வருடத்தில் 30,000 கோடினா 5 வருஷத்துல எத்தனை ஆயிரம் கோடியாக இருக்கும் என்பதை மக்களுடைய யூகத்துக்கே விடணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை, திவால் மாடல் ஆட்சியில் இருக்கிறது. இந்த திவால் மாடலில் இருந்து மக்களை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக அவங்க மாற்றத்துக்கு வாக்களிக்கணும். அந்த மாற்றம்ங்கிறது இந்த முறை என்டிஏ தான். சமூக நீதியை காக்க தவறிய அரசியல்வாதிகளுக்கும் மனசாட்சியே இல்லாத போலீஸாருக்கும் ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம், அவங்களும் இந்த மக்கள்ல ஒருத்தங்க தான். என்னைக்கு வேணாலும் இந்த அதிகாரம் அவங்கள நோக்கியும் திரும்பும். ஓகே, இன்னைக்கு யாருமே வந்து எந்த ஒரு அரசியல்வாதியும் அதிகாரத்தினுடைய உச்சத்துல இருந்ததாக சரித்திரமே கிடையாது. தமிழகத்தை பலமுறை அந்த கருணாநிதியை வீட்டுக்குள்ளார புகுந்து தரதரன்னு எடுத்துட்டு போச்சு இதே காவல்துறை. அப்போ ஆட்சி அதிகாரம் இல்லைன்னா அரசியல்வாதிகளை சாதாரண மக்களை விட இன்னும் கேவலமாக நடத்துவதற்கு தயங்காத ஒரு துறை தான் காவல்துறை. அந்த காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு நினைக்கிறீங்க. அது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு வேட்டை நாயை வளர்க்குறீங்க. அந்த நாய் என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க நீங்க போடுற எலும்பு துண்டுக்கு அது மத்தவங்களை கடிக்கும். நீங்க எலும்பு துண்டு போடுறது நிறுத்தீங்கன்னா அந்த நாய் உங்களையே கடிக்கும். சோ இது ஊர் பக்கத்துல சொல்லுவாங்க. அந்த போலதான் இங்க காவல்துறைக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான உறவு இருப்பதாக நான் பாக்குறேன். அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் இந்த காவல்துறை செய்வாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்சி அதிகாரம் இல்லை என்றால் அன்று மாலையே அந்த ஒட்டுமொத்த காவல்துறையும் அவர்களை எப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாங்கிறத பார்த்தும் இன்னும் திருந்தாத அரசியல்வாதிகள் திருந்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் காவல்துறையும். காவல்துறையில் இருக்கிறவங்க மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றதான் அவங்க வந்திருக்கிறாங்க. காக்கி சட்டை போட்டிருக்கிறதுனால அவங்க வானத்திலிருந்து குதிக்கல. அவங்க மக்களுடைய பாதுகாப்பை உறுதி பண்றதுக்காக அவங்களுக்கான ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டி கொடுத்திருக்கோம். தன்னுடைய மகளை அடித்து வளர்க்காத அப்பா கூட ஒரு காவல்துறை அடிச்சா ஒரு மகனோ வாங்கிக்கணும்னு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இந்த சட்டமும் இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அந்த பவர்ஸ் டிஃபைன் பண்ணிருக்கிறதுக்கான காரணம் நீங்க யாரை வேணாலும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், யாரை வேணாலும் நசுக்கலாங்கிறதுக்கு இல்ல. உங்களுடைய அதிகாரத்தை காமன் மேன் கிட்ட காட்டாதீங்க. ஒரு சாதாரண ஒரு 2 வீலர்ல போற ஒருத்தன் அவனுடைய வாகனத்தை வந்து நீங்கள் நிறுத்துவதில் காட்டக்கூடிய வேகத்தை என்றுமே நீங்க ஒரு இம்போர்ட்டட் காரை நிறுத்துறதுல காட்டுறதே கிடையாது.
ஒரு ஃபேன்சி நம்பர் காரை நீங்க நிறுத்துறதே கிடையாது. அவன் டார்க் ஃபிலிம் ஒட்டிட்டு வந்தாலும் அவனை நீங்க கண்டுக்கிறதே கிடையாது. உங்களுடைய அதிகாரம் எல்லாமே சாமானியன் கிட்ட தான் செல்லுபடியாகுது. இந்த சாமானியன் கிட்ட அதிகாரத்தை காட்டுவது என்பது கோழைத்தனம். அதுக்கு பேரு வீரம் இல்ல. நீங்க போட்டிருக்கக்கூடிய சட்டைக்கும் உங்களுடைய உடுப்புக்கும் உங்களுடைய அந்த இடத்துக்கும் தான் மரியாதையை தவிர உங்களுடைய செயல்களின் காரணமாக அந்த மரியாதையை குறைத்துக் கொண்டால் மக்கள் இது அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களையே மக்களால ஒரு நாள்ல தூக்கி போட முடியும்னா நீங்கள் எல்லாம் அதில் ஒரு சிறு துளி தான். அதை புரிஞ்சு காவல்துறை நடந்துக்கணும். காவல்துறை மக்களுக்கான சேவகர்களே தவிர ஆட்சிக்கான சேவகர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் நேரமும் கூடி வந்திருக்கதா பாக்குறேன். அடுத்த 2 மாசத்துல எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு இதெல்லாம் உணர வரும்பொழுது நிறைய அதிகாரிகள் வருத்தப்படுவாங்க, ஓவரா ஆடிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நான் இறுதியா உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய செய்தி. மனசாட்சியே இல்லாமல் அரசியல்வாதிகளும் போலீசாரோடும் இப்படி செயல்படுறதுனால தான் இது போன்ற குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மட்டும் உங்களுடைய பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அதிரடியா நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பா அரசியல்வாதிகளையும் போலீசாரையும் அவருடைய மனசாட்சி உழுக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.